In this video, we are going to solve a problem based on ages. அதுவும் பர்டிகுலராக சிம்பிள் லீனியர் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். லெட் மீ ஸ்டார்ட் த ப்ராப்ளம் நவ். ரமேஷ் இஸ் thrice as old as சுரேஷ். நார்மலாக ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா 2 or 3 மெம்பர்ஸ் அவங்களோட ஏஜை வந்து சிம்பிள் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை சால்வ் பண்ணுறது மூலமாக அவங்க ஏஜை எப்படி ஃபைன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இருக்கும். ஸோ இந்த சம்மில் ரமேஷ் அண்ட் சுரேஷ் 2 பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ரமேஷை வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். தென் சுரேஷை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் அவங்க எப்படி ஃபார்ம் பண்ணுறாங்க பார்க்கலாம். ரமேஷ் இஸ் thrice old as சுரேஷ். அதாவது ரமேஷ் அப்படிங்கிறவர் சுரேஷை விட 3 மடங்கு என்ன இருக்காரு அப்படின்னா ஏஜ் அதிகமாக இருக்காரு. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 times ஆஃப் ஒய். செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 2 years hence, அதாவது 2 வருஷத்துக்கு அப்புறம் ரமேஷ் வில் பி twice as old as சுரேஷ். அதாவது இது கரண்ட் ஏஜ். இப்போ இருக்க ஏஜ் வந்து என்ன அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய். 2 வருஷம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா ரமேஷுக்கு 2 வருஷம் கூடியிருக்கும், அதே மாதிரி சுரேஷுக்கும் 2 வயசு கூடியிருக்கும். தட் இஸ் ஒய் ப்ளஸ் 2. ஸோ 2 வருஷத்துக்கு அப்புறம் எக்ஸ் ப்ளஸ் 2 ரமேஷோட வயசு எப்படி இருக்கும் அப்படின்னா சுரேஷோட வயசை விட 2 மடங்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 2 times ஆஃப் ஒய் ப்ளஸ் 2. அதாவது 2 வருஷம் கழிச்சு அவங்களோட ஏஜ் 2 மடங்கு இருக்கும் ஒவ்வொருத்தரையும் கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ இப்போவே என்ன ஆச்சு அப்படின்னா ஈக்குவேஷன் வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 2 into y plus 2. ஸோ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2 that is equal to 2 into y plus 4. Then x plus 2 minus 2y minus 4 is equal to 0. Then x minus 2y minus 2 is equal to 0. ஸோ ஆல்ரெடி எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா x is equal to 3y தெரியும். அந்த வேல்யூவை நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக 3y minus 2y minus 2 is equal to 0. So y minus 2 is equal to 0. y is equal to 2. அதாவது சுரேஷோட ஏஜ் y என்ன அப்படின்னா 2 years. ஸோ அப்போ ரமேஷோட ஏஜ் என்ன? ஈக்குவேஷன் 1 பார்த்தீங்க அப்படின்னா x is equal to 3y. ஸோ 3 into yக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 6 years. ஸோ இப்போது ரமேஷோட கரண்ட் ஏஜ் என்ன அப்படின்னா 6. That's it. ஸோ இதே மாதிரி 2 பேர் 2 அன்னோன் கொடுத்துருப்பாங்க. 2 அன்னோன் ஏஜஸ் இருந்தது அப்படின்னா 2 ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராப்ளம்லேயே நம்ம 2 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி என்ன பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சால்வ் பண்ணிக்கிட்டோம். ஓகே, இதே மாதிரி இன்னும் 2 எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம். தி சம் ஆஃப் ஏஜஸ் ஆஃப் பரத் அண்ட் ஷரத் இஸ் twice தி சம் ஆஃப் தயர் ஏஜஸ் 7 years ago. ஸோ இந்த சம்லேயே 2 பேர் கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் யாருன்னா பரத், அவரோட ஏஜை வந்து எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இன்னொருத்தர் யாருன்னா ஷரத், அவரோட ஏஜை வந்து நான் ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஃபைன். இப்போ நம்ம 2 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். இதில் என்ன அப்படின்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த ஏஜஸ் ஆஃப் பரத் அண்ட் ஷரத், அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஒய், அவங்க 2 பேரோட ஏஜோட சம். அது எப்படி இருக்கும் அப்படின்னா ட்வைஸாக இருக்கும். எதுக்கு ட்வைஸாக இருக்கும்னா சம் ஆஃப் த ஏஜஸ் 7 years ago, 7 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ பரத்தோட ஏஜ் 7 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருக்கும் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 7 இருக்கும். எக்ஸுங்கிறது இப்போ உள்ள வயசு, அதுலேருந்து 7 கழிச்சிட்டேன் அப்படின்னா 7 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வயசு. அதே மாதிரி ஷரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒய் மைனஸ் 7. ஸோ இதோட சம்மேஷனுக்கு டபுள் த டைம் இருக்கும். அதாவது எக்ஸ் மைனஸ் 7 7 வருஷத்துக்கு முன்னாடி பரத்தோட ஏஜ் ப்ளஸ் ஒய் மைனஸ் 7 7 வருஷத்துக்கு முன்னாடி ஷரத்தோட ஏஜ், 2 சம்மேஷன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ட்வைஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 into அப்படின்னு போட்டாச்சு. ஒரு ஈக்குவேஷன் பண்ணிட்டோம், ஃபார்ம் பண்ணிட்டோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வாட் இஸ் தி ப்ராடக்ட் ஆஃப் தேர் ப்ரெசன்ட் ஏஜஸ். ப்ரெசன்ட் ஏஜ் வந்து எக்ஸு, இவருக்கு வந்து ஒய், இந்த 2ஓட ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிறத தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதான் நம்ம வந்து கண்டுபிடிக்க வேண்டியது. எக்ஸ் இன்ட்டு ஒய், 2 பேரோட ஏஜோட ப்ராடக்ட், அது மல்டிப்ளிகேஷன் என்ன அப்படின்னு தான் ஃபைன் பண்ண போகிறோம். ஃபைன். தென் இன்னொரு ஈக்குவேஷன் கண்டிப்பாக கொடுத்துருக்கோம். ஏன்னா 2 அன்னோன் இருக்குது, நம்ம ஒரு ஈக்குவேஷன் தான் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னொரு ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா இஃப் த சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் தேர் ஏஜஸ் இஸ் 400. சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் தேர் ஏஜஸ், இவரோட ஏஜ் வந்து எக்ஸு, அதோட ஸ்கொயர். ஷரத்தோட ஏஜ் வந்து ஒய், அதோட ஸ்கொயர். அது என்னவா இருக்கும் அப்படின்னா 400 இருக்கும். சரிங்களா?
இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இந்த ரெண்டையும் பார்த்தா ஒரு விஷயம் ஞாபகம் வரும். என்ன அப்படின்னா a + b தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. எக்ஸ் ப்ளஸ் ஒய் தி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy இப்படிங்கிற இந்த ஃபார்முலா ஞாபகத்துக்கு வரணும். இந்த ஃபார்முலா வச்சு தான் சால்வ் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் 14. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய், ஸோ 2 மல்டிப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா 2x ப்ளஸ் 2y மைனஸ் 28. ஸோ எல்லாத்தையும் ஒரே சைடாக கொண்டு போயிட்டேன் அப்படின்னா எக்ஸை இந்த பக்கம் கொண்டு போனால் மைனஸ் எக்ஸ் ஆயிரும், இந்த பக்கம் கொண்டு போனேன் அப்படின்னா மைனஸ் ஒய் ஆயிரும். 28 இந்த பக்கம் கொண்டு வரேன். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய், ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 28. இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ண கிடைக்கக்கூடிய ஈக்குவேஷன். ஃபைன். இப்போது எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இந்த ஃபார்முலாவில் பாருங்கள், இது தெரியும். எக்ஸ் ப்ளஸ் ஒய் என்ன அப்படிங்கிறது தெரியும். ஸோ எக்ஸ் இன்ட்டு ஒய் என்ன அப்படிங்கிறது என்ன பண்ணிடலாம், ஃபைன் பண்ணிடலாம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் என்ன அப்படின்னா 28 ஹோல் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வந்து சம்பளம் கொடுத்துருக்காங்க ஈக்குவேஷன் 2, தட் இஸ் 400 ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ்ஒய். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸ்ஒய் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 28 ஸ்கொயர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 784 தட் இஸ் ஈக்குவல் டு 400 ப்ளஸ் 2xy. Then 2xy is equal to 784 minus 400, that is equal to 384. Then xy is equal to 384 divided by 2, which is 192. So 192 தான் என்ன அப்படின்னா என்னோட ஆன்சர். ப்ராடக்ட் ஆஃப் த ப்ரெசன்ட் ஏஜஸ் ஆஃப் பரத் அண்ட் ஷரத். ஸோ இன்னொரு ப்ராப்ளம் பார்த்துடலாம். ஸோ இந்த ப்ராப்ளமும் சிமிலர் தான், 2 வயசு தான் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு 6 years ago, ஸோ இப்போ ப்ரெசண்ட்டை பற்றி அவங்க பேசலை. 6 years ago ராம்ஸ் ஏஜ் வாஸ் 4 times ஆஃப் ஷியாம் ஏஜ். 6 years hence 6 வருஷம் கழிச்சு ராம்ஸ் ஏஜ் வில் பி 3 times ஆஃப் ஷியாம்ஸ் ஏஜ். ஓகே ஃபைன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ராமோட ஏஜ் எழுதிக்கிறேன். ராமோட ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸு, ஷியாமோட ஏஜ் என்ன அப்படின்னா ஒய். இது என்ன அப்படின்னா ப்ரெசன்ட் ஏஜ், அவங்களோட இப்போ இருக்க ஏஜ். சரிங்களா? ஓகே. ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா 6 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ 6 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா இப்போ இருக்க ஏஜில் 6 கழிச்சிக்கணும். அதே மாதிரி ஷியாமுக்கும் 6 வயசை கழிச்சிக்கணும். ஸோ ராமோட ஏஜ் எக்ஸ் மைனஸ் 6 அது வந்து எப்படி இருக்கா அப்படின்னா 4 times ஆஃப் ஷியாமோட ஏஜ். எப்போது 6 வருஷத்துக்கு முன்னாடி. 6 வருஷத்துக்கு முன்னாடினா எக்ஸ் மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 4 times ஆஃப் ஒய் மைனஸ் 6. இதே 6 வருஷத்துக்கு அப்புறம் கரண்ட் ஏஜ்லேருந்து 6 வருஷத்துக்கு அப்புறம் ஒய்க்கு வந்து ஒய் ப்ளஸ் 6. இதே எக்ஸுக்கு என்ன அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 6. 6 வருஷத்துக்கு அப்புறம் உள்ள ஏஜ், இப்போ இருக்க ஏஜ் எக்ஸு, இதுக்கப்புறம் 6 வருஷம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 6. எக்ஸ் ப்ளஸ் 6 ராமோட 6 வருஷத்துக்கு அப்புறம் உள்ள வயசு, அது வந்து 3 times ஆஃப் ஷியாமோட 6 வருஷத்துக்கு 6 வருஷத்துக்கு அப்புறம் உள்ள வயசு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 1, இது ஈக்குவேஷன் நம்பர் 2. 2 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம். இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அன்னொன்று ஃபைன் பண்ணிடலாம். பட் அகெயின் ஒன்று கேட்டிருக்காங்க, ஆஃப்டர் ஹவு மெனி இயர்ஸ் ஃப்ரம் நவ் வில் தயர் கம்பைன்டு ஏஜ் வில் பி 150 years. அதாவது இன்னும் கொஞ்சம் வருஷம், அது எத்தனை வருஷங்கள் கேட்குற அதான் கேட்டிருக்காங்க. ஹவு மெனி இயர்ஸ் ஆஃப்டர், அதாவது ராமோட வயசு ப்ளஸ் ஒரு இசட், இந்த இசட்ங்கிறது நமக்கு தெரியாது, ப்ளஸ் ஷியாமோட வயசு ப்ளஸ் அதே இசட், தட் இஸ் ஈக்குவல் டு 150 ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ராமோட வயசு ஷியாமோட வயசு ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ்ங்கிறது தெரியாது, நான் இசட் போட்டிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ஒரு 10ன்னு வச்சுக்கலாமே. ஆஃப்டர் 10 இயர்ஸ்க்கு அப்புறம், ஆஃப்டர் 10 இயர்ஸ் ராமுக்கு எக்ஸ் ப்ளஸ் 10, ஷியாமுக்கு ஒய் ப்ளஸ் 10, அந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணிங்க அப்படின்னா 150 வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வேல்யூ இன்னும் எத்தனை வருஷம் கழிச்சு அப்படிங்கிறது தெரியாது, அதனால் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா இசட் அப்படின்னு போட்டுக்கிட்டேன். ஸோ இந்த சம்மில் 3 unknowns, ஸோ 3 ஈக்குவேஷன்ஸ். இது வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா 2 unknown தான் இருந்தது, 2 ஈக்குவேஷன். இப்போ 3rd unknown புதுசாக ஒரு லைன் சேர்த்துருக்காங்க. இன்னும் எத்தனை வருஷம் கழிச்சு 2 பேரோட வயசோட சம்மேஷன் வந்து 150 இருக்கும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஈக்குவேஷனை தெளிவாக எழுதிக்கலாம். அதை வேணால் ரெட்டில் எழுதிக்கிறேன். ஹவு மெனி இயர்ஸ், ஆஃப்டர் ஹவு மெனி இயர்ஸ், இந்த ஹவு மெனி இந்த இயரை வந்து நான் இசட் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்.
ஸோ ஆஃப்டர் ஹவு many இயர்ஸ், ராமோட வயசு ஆஃப்டர் சம் இயர்ஸ் ப்ளஸ் ஷியாமோட வயசு ஆஃப்டர் சம் இயர்ஸ், that should be equal to 150 அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்போ 150 இயர்ஸ் ஆகும் ரெண்டு பேரையும் சேர்த்தா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் வந்து என்ன பண்ணுற போகிறேன் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா x - 6 அந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். x - 6 இஸ் ஈக்குவல் டு 4 உள்ள மல்டிப்ளை பண்ண அப்படின்னா 4y - 4 × 6 24. ஸோ x இஸ் ஈக்குவல் டு 4y - 24 + 6, that is equal to 4y - 18, that is x. Second equation simplify பண்ணுறேன், that x plus 6 is equal to 3 உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன் 3y plus 3 × 6 18. நம்ம ஆல்ரெடி எக்ஸுக்கு வேல்யூ தெரியும், அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். 4y - 18 plus 6 is equal to 3y plus 18. ஸோ 4y 3y இந்த பக்கம் கொண்டு வந்தேன் அப்படின்னா -3y, கான்ஸ்டன்ட் ரைட் சைட் கொண்டு போகிறேன் 18 plus 18 minus 6. So 36 minus 6 is equal to 30. 4y minus 3y அப்படின்னா y. ஸோ ஒய்யோட வேல்யூ எனக்கு கிடச்சிருச்சு. இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் மேனுவலாக சால்வ் பண்ணுறது பெட்டர், ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் கேல்சி யூஸ் பண்ணுறதுக்கு பர்மிஷன் இருக்காது. ஸோ y is equal to 30 அப்படின்றப்போ x என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஆல்ரெடி தெரியும் x is equal to x is equal to 4y minus 18. So 4 into y க்கு பதிலாக 30 minus 18. So 4 into 30 என்ன அப்படின்னா 120 minus 18, that is equal to 102. So x ஓட வேல்யூ 30 years, x ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 102 years, 102 years and y ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 30. இந்த ரெண்டு வேல்யூவை தூக்கி தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணலாம். 30 எக்ஸுக்கு பதிலாக 102 ப்ளஸ் இசட், ஒய்க்கு பதிலாக 30 ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 150. ஸோ 132 ப்ளஸ் 2z இஸ் ஈக்குவல் டு 150. 2z இஸ் ஈக்குவல் டு 130 இந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னா 150 minus 138, 132 இந்த பக்கம் போச்சுன்னா 150 minus 132, that is equal to 18. Then z is equal to 18 by 2, which is 9. So after 9 years, the summation of age will be 150 years. That's it. So in the equation, the 3 unknowns கொடுத்ததுனால 3 equation form பண்ணி அதை resolve பண்ணுறோம். So this is how we can form the linear equation to solve the age related problem. Thank you.